எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி நான் என்ன வீடியோ உங்களோட ஷேர் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஆதிரனோட செகண்ட் பர்த்டே அன்னைக்கு நான் என்ன கேக் பண்ணேன், அது என்ன எப்படி நான் அதை டெக்கரேஷன் பண்ணேன், அப்புறம் நான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து நாங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணோம் அப்படிங்கிறதான் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஆதிரன் பர்த்டேக்கு வந்துட்டு 2 டயர் கேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு நான் எல்லாம் ரூம் டெம்பரேச்சருக்கு வெளியே எடுத்து வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு வந்து சாக்லேட் கேக் பண்ணேன். சாக்லேட் கேக் பார்த்திங்கன்னா ஒரு பவுலில் நல்லா கொதிக்க வச்ச தண்ணியில் இந்த மாதிரி 2 டீஸ்பூன் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் போட்டு அதை வந்து ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் அப்படியே நான் விட்டுட்டேன். நல்லா தண்ணி வந்து கொதிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பட்டரையும் சுகரையும் ஸ்டாண்ட் மிக்சரில் போட்டு நல்லா பீட் பண்ணிக்கிட்டேன். பட்டரும் சுகரும் சேர்ந்து நல்லா லஃபியாக நமக்கு பீட் ஆகணும். அந்த மாதிரி ஒரு கிட்டத்தட்ட 5-7 நிமிஷம் ஆகும் பீட் ஆகிறதுக்கு. ஸோ பீட் பண்ணி முடித்ததும் ஒவ்வொரு முட்டையாக உடச்சி ஊற்றிக்கிட்டேன். ஸோ ஒரு முட்டை உடச்சி ஊற்றுனதுக்கப்புறமா அது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா அடுத்த முட்டையை நான் உடச்சி ஊற்றிக்கிட்டேன். கேக்கோட அளவுகள் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். எக்கு எல்லாமே நல்லா பீட் பண்ணதுக்கப்புறமா ஒரு 2 டீஸ்பூன் அளவு வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஒவ்வொரு டைமும் இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணும்போது ஸ்டாண்ட் மிக்சராக இருக்கட்டும் இல்லை ஹேண்ட் மிக்சராக இருக்கட்டும், ஒரு 2 மினிட்ஸ்க்கு ஒன்ஸ் வந்துட்டு நம்ம வந்து அதை ஓரங்கள்லாம் எடுத்து விட்டு மிக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் நல்லா சலிச்சு எடுத்துக்கிட்டேன். அப்படின்னா தான் கேக் பபிள்ஸ் இல்லாமல் நல்லா வரும். அதுக்கப்புறம் அந்த இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் ஒரு தண்ணியில் கரைச்சி வச்சுருந்தேன் பார்த்திங்களா, கொஞ்சம் ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் கொஞ்சம் அந்த காஃபியோட மிக்சர் அதையும் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அதையும் நான் நல்லா தனியாக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஒரேடியாக நம்ம மிக்ஸ் பண்ணக்கூடாது. எப்பயுமே ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் கொஞ்சம் அப்புறம் லிக்விடு மிக்சர் கொஞ்சம், இது ரெண்டையும் மாற்றி சேர்த்து தான் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணணும் கேக்குக்கு. அப்படின்னா தான் கேக் வந்து நல்லா சாஃப்டாக ப்ளஃபியாக வரும். ஸ்டாண்ட் மிக்சரில் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அதை தனியாக எடுத்துகிட்டு நம்ம கையாலேயே ஒரு ஸ்பேச்சுலாக வச்சுட்டு கீழே நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். ஏன்னா நம்ம ஸ்டாண்ட் மிக்சரில் ஏதாவது கீழே கொஞ்சம் ட்ரை இன்க்ரீடியன்ஸோ ஏதோ மிக்ஸ் ஆகாமல் பட்டர் ஏதாவது இருந்துச்சுன்னா ஸோ நம்ம கையில் மிக்ஸ் பண்ணுறப்போ அதுவும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கும். அதனால் லாஸ்ட்டாக கையில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் கீழே எதுவுமே தங்காமல் இருக்கும். அதுக்கப்புறம் 4 6 இன்ச்சு பேன் எடுத்துருக்கிறேன். ஸோ அதில் வந்து பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு பார்ச்மெண்ட் பேப்பர் வச்சு அது மேலேயே நான் பட்டர் அப்ளை பண்ணி எடுத்து வச்சுட்டு ஒவ்வொரு கேக் பேனும் மெஷர் பண்ணி ஊற்றிக்கிட்டேன் ஒரே அளவில் இருக்கிற மாதிரி. ஏன்னா அப்படின்னா தான் நம்ம கேக் டெக்கரேஷன் பண்ணும்போது ஈவனாக ஒரே சைஸில் இருக்கும். ஸோ எடுத்துகிட்டு கேக் பேனை நல்லா அந்த மாதிரி தட்டி விட்டேன் அப்படின்னா பேட்டரெல்லாம் அப்படியே ஒரே லெவலில் போய் அது செட் ஆயிரும். அதுக்கப்புறம் அவன் வந்துட்டு 350 டிகிரி ஃபாரன்ஹீட், அதாவது 170 டிகிரி செல்சியஸ் இதுக்கு ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுட்டேன் ஆல்ரெடி. ப்ரீ ஹீட் ஆனதும் கேக் பேன் உள்ளே வச்சுட்டு ஃபஸ்ட்டு 25 மினிட்ஸ் நான் டைமர் செட் பண்ணிட்டேன். எந்த கேக்குமே ஃபஸ்ட்டு 25 மினிட்ஸ்லேருந்தே நம்ம செக் பண்ண ஆரம்பிச்சிடணும். அதுக்கப்புறம் ஃபன்ஃபிட்டி கேக் 4 இன்ச்சு 2 பேனில் பண்ணேன். ஃபன்ஃபிட்டி கேக் வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கேன். ஸோ அதையும் செக் பண்ணி பாருங்கள், நான் அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். எல்லாமே கிட்டத்தட்ட 35 மினிட்ஸ்லேருந்து 40 மினிட்ஸ் ஆச்சு எல்லாம் கரெக்டாக பேக் ஆகிறதுக்கு. நான் பேக் ஆனதும் அதை எடுத்து வெளியே ரூம் டெம்பரேச்சரில் வச்சிட்டேன். அது நல்லா கூல் ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி கவுண்டர் டாப்பில் வந்துட்டு நான் கிளிங் ரேப் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து இந்த மாதிரி விரிச்சுக்கிட்டு ஒவ்வொரு கேக்கையும் எடுத்து அதை நல்லா ஏர் டைட், அந்த இது ஏர் எதுவும் உள்ளே போகாத மாதிரி நல்லா அதை ரேப் பண்ணி நான் வச்சுக்கிட்டேன். ஏன் நான் ரேப் பண்ணி வச்சேன் அப்படின்னா, ஆதிரோன பர்த்டே வந்து நெக்ஸ்ட் டே தான். ஸோ நான் முந்தின நாளே லன்ச் டைமுக்கு முன்னாடியே கேக்கெல்லாம் பேக் பண்ணி இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் ரேப்பில் வந்துட்டு காற்று போகாத மாதிரி ரேப் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து டெக்கரேட் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து ஃபஸ்ட்டே கேக் பண்ணி வச்சுட்டேன். ஸோ கொஞ்சம் லாஸ்ட் டைமில் நம்ம கேக் வேலை வந்து ரொம்ப இழுத்து போடும், சமையலும் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் முந்தின நாளே கேக் பண்ணிட்டேன். ஆதிரனோட பர்த்டேக்கு வந்து நிறையா பேர் எனக்கு வந்து விஷ் பண்ணி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அப்புறம் இன்ஸ்டாகிராம்லேயும் நிறையா பேர் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ எல்லாத்தையுமே
ரேப் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பர்த்டேக்கு கொஞ்சம் வீடெல்லாம் க்ளீன் பண்ண வேண்டியிருந்தது. ஸோ வீடை க்ளீன் பண்ணிவிட்டு வெளியெல்லாம் போயிட்டு கடைக்கெல்லாம் போயிட்டு வந்ததுக்கப்புறமா நைட்டு டின்னர்லாம் முடிச்சுட்டு எல்லாரையும் தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் டெக்கரேஷன் வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கேரமல் சிரப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுகர் அந்த மாதிரி தண்ணி எதுவுமே ஊற்றாமல் நல்லா அதை வந்து மெல்ட் பண்ணிக்கிட்டேன். கிண்டிக்கிட்டே இருக்கணும். நம்ம கிண்டாமல் விட்டோம் அப்படின்னா ரொம்ப கட்டியாயிரும். ஸோ கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி ஃபுல்லாக கேரமல் சுகர் வந்து மெல்ட் ஆனதுக்கப்புறமா அதில் வந்து நான் பட்டர் வந்து சேர்த்துக்கிட்டேன். பட்டர் வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும் அல்லது கம்ப்ளீட்டாக மெல்ட்டாக இருக்கணும். ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து அப்படியே சேர்க்கக்கூடாது. அப்படியே நம்ம ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து சேர்த்தோம் அப்படின்னா அந்த சுகர் வந்து ரொம்ப இறுகி அப்புறம் லிக்விட் அந்த கன்சிஸ்டன்சி வராது. ஸோ ஒன்று ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும், இல்லைனா நல்லா மெல்ட் பண்ணி நீங்கள் சேர்த்துக்கணும். அதுக்கப்புறமா பட்டரெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா விப்பிங் க்ரீம் இருக்குது பார்த்தீங்களா, ஹெவி விப்பிங் க்ரீம், அதையும் சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கிளறி விட்டுக்கிட்டேன். அது வந்து கொஞ்சம் திக்காக அந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வரையும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு உடனே அதை வந்து நான் இன்னொரு பவுலுக்கு மாற்றிட்டு அதை வந்து கம்ப்ளீட்டாக அது வந்து நல்லா அந்த சூடெல்லாம் போகணும். அதனால் நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கோகனட்டெல்லாம் டோஸ்ட் பண்ண வேண்டியிருந்தது. ஸோ 350 டிகிரிக்கு வந்து அவனை ப்ரீஹீட் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி கடையிலே விற்கும் கோகனட் ஃப்ளேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ஒரு பேனில் இந்த மாதிரி பார்ச்மெண்ட் பேப்பர் விரிச்சிட்டு அது மேலே அந்த கோகனட் ஃப்ளேக்ஸ் எல்லாம் போட்டுட்டு உள்ளே வந்து ஒரு 2 மினிட்ஸ் கரெக்டாக டைமர் செட் பண்ணிட்டேன். 2 மினிட்ஸ் மட்டும்தான் ஃபஸ்ட்டு வச்சேன். ஸோ 2 மினிட்ஸ் ஆனதும் வெளியே எடுத்துட்டு அதை நல்லா அந்த மாதிரி ஒரு ஸ்பேச்சுலா ஏதாவது ஒரு ஸ்பூன் வச்சு கிளறி விட்டுக்கிட்டேன். அப்படின்னா தான் அது எல்லா சைடும் ஒரே மாதிரி டோஸ்ட் ஆகும். திரும்ப வந்து ஓவனில் வச்சுட்டு அகெயின் ஒரு 1 மினிட் நான் டைமர் வச்சேன். ஸோ கோகனட் வந்து நல்லா அந்த மாதிரி கம்ப்ளீட்டாக லைட் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் டோஸ்ட் பண்ணணும். எனக்கு மொத்தமே 3 மினிட்ஸ் தான் ஆச்சு. அதுக்குள்ளே அந்த மாதிரி ஓவனில் வச்சு நான் டோஸ்ட் பண்ணனால வேகமாக டோஸ்ட் ஆயிடுச்சு. ஓவன் இல்லை அப்படின்னா நீங்கள் வெறும் பேனில் வந்து எதுவுமே சேர்க்காமல் கிளறி விட்டுட்டே இருந்து டோஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பட்டர் க்ரீம் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு பட்டரை வந்து நல்லா அந்த மாதிரி ஸ்டாண்ட் மிக்சரில் வந்துட்டு பீட் பண்ணி நான் எடுத்துக்கிட்டேன். பட்டர் மட்டுமே பீட் பண்ணுறதுக்கு 7 மினிட்ஸ் ஆச்சு எனக்கு. அது நல்லா ப்ளஃபியாக வரணும். அப்பப்போ ஒரு 2 மினிட்ஸ் ஒன்ஸ் வந்து சைடெல்லாம் எடுத்து விட்டு பீட் பண்ணேன். அதுக்கப்புறம் சுகர் இருக்குது, பவுடர் சுகர் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து தனியாக நான் வந்து நல்லா சலித்து எடுத்து வச்சுக்கிட்டேன். அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அந்த பட்டரோடு சேர்த்து நல்லா பீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். சுகர் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பீட் பண்ணதுக்கப்புறமா அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த சுகர் வந்து கொஞ்சம் அப்படி கொஞ்சம் கெட்டியாகும் அந்த பட்டர் க்ரீம். அந்த டைமில் கொஞ்சமாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு விப்பிங் க்ரீம் அல்லது பால் எதுனாலும் சேர்த்துக்கலாம். நான் வந்து விப்பிங் க்ரீம் சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் 1 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துட்டு பட்டர் க்ரீம் வந்து கிட்டத்தட்ட நான் ஒரு 12-13 நிமிஷம் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். டோட்டலாக எடுத்து அதை லாஸ்ட்டாக அந்த மாதிரி கையை வச்சும் லாஸ்ட்டாக அந்த மாதிரி கிளறி விட்டு அதை நான் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் இருந்து அந்த கேக்கெல்லாம் ரேப் பண்ணி வச்சுருந்தேன் பார்த்திங்களா, அதெல்லாம் எடுத்துகிட்டு மேலே உள்ள பாகத்தை மட்டும் லைட்டாக ஒரு ஈவனாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் தனியாக அந்த மாதிரி கட் பண்ணி அந்த கேக் பீசஸ்லாம் அப்புறமா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு பாத்திரத்தில் நான் எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் எப்பயும் போல் கேக் வந்து டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு அந்த கீழே அந்த போர்டில் கொஞ்சம் விப்பிங் க்ரீம் வச்சா கேக்கு வந்து கொஞ்சம் கீழே விழாமல் ஆடாமல் அசையாமல் இருக்கும். அதனால் கீழே கொஞ்சம் விப்பிங் க்ரீம் வச்சுட்டு கீழே ஒரு லேயர் கேக் வச்சு அது மேலே இந்த மாதிரி விப்பிங் க்ரீம் வச்சு அதை ஈவனாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா சாக்லேட்டை மெல்ட் பண்ணி வச்சுருந்தேன். நான் வந்து டெய்ரி மில்க் சாக்லேட் எடுத்திருந்தேன். அந்த சாக்லேட்டை நல்லா மெல்ட் பண்ணிவிட்டு அதை வந்து நல்லா ஆறணும், ஹீட்டாக சேர்க்கக்கூடாது. நல்லா ஆறினதும் அதை சேர்த்துட்டு அது மேலே நான் கோகனட்டெல்லாம் டோஸ்ட் பண்ணி வச்சுருந்தேன் பார்த்திங்களா, அந்த கோகனட்டையும் மேலே இந்த மாதிரி தூவி விட்டுட்டு அதுக்கப்புறம் கேரமல் சிரப் வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக ஒரு ஸ்பூனில் வச்சு ஊற்றிக்கிட்டேன். ரொம்ப சேர்க்கலை, கேரமல் சிரப் வந்து கொஞ்சமாக தான் சேர்த்துக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி ஃபில்லிங் வச்சா சாக்லேட் கேக் இன்னும் கொஞ்சம் ரிச்சாக நல்லாயிருக்கும். ஃபில்லிங்லாம் சேர்த்ததுக்கப்புறமா சைடு அது வந்து கீழே விழாமல் இருக்கிறதுக்காக பட்டர் க்ரீம் வச்சு இந்த மாதிரி 2 ரவுண்டு வந்து க்ரீம் அந்த பைப்பிங் பேக் மூலமாக அந்த மாதிரி போட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு லேயராக வச்சு திரும்ப அதே ஃபில்லிங் வச்சு நான் 4 லேயர் கேக்கையும் நான் சாக்லேட் கேக் அப்படி இது பண்ணிக்கிட்டேன். ஒவ்வொரு லேயருக்கும் இந்த மாதிரி சுகர் சிரப் வந்து சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா
கேக் வந்து ரொம்ப ட்ரை ஆகாமல் நமக்கு நல்லாயிருக்கும். ஸோ வந்து கொஞ்சம் க்ரீம் வச்சு க்ரம் கோட்டுன்னு சொல்லுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி லைட்டாக க்ரீம் மட்டும் கேக்கில் வச்சு அப்ளை பண்ணி அதை வந்து ஒரு 1/4 மணி நேரம் நான் ஃப்ரீசரில் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் நமக்கு அடுத்து மேலே க்ரீம் பண்ணுறதுக்கு வந்து ஃப்ரீசரில் வச்சு எடுத்தோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். ஸோ நான் ஒரு 1/4 மணி நேரம் மட்டும்தான், ரொம்பலாம் நான் ஃப்ரீசரில் வைக்கல, 1/4 மணி நேரம் மட்டும் ஃப்ரீசரில் வச்சுட்டேன். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு 30 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் பட்டர் க்ரீம் போட்டு டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ நான் ஃப்ரீசரில் வச்சு எடுத்ததுக்கப்புறமா சுற்றி இந்த மாதிரி பைப்பிங் பேக்கில் பட்டர் க்ரீம் வச்சு இந்த மாதிரி சுற்றி ரவுண்டாக எல்லா சைடும் நான் அப்ளை பண்ணிக்கிட்டேன். சில பேர் கேட்டிருந்தீங்க, இதுக்கு முன்னாடி நான் வந்து வெட்டிங் டே கேக்கு, அப்புறம் பர்த்டே கேக்லாம் நான் பண்ணியிருந்தேன் இல்லையா, எங்கள் ஹரிக்கு அப்புறம் எங்கள் வீட்டுக்காரருக்கு பர்த்டே கேக்லாம் பண்ணியிருந்தப்போ கேட்டிருந்தீங்க, இவ்வளோ கஷ்டப்பட்டு செய்கிறதுக்கு நீங்கள் கடையில் வாங்கிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு. உண்மைக்கே கேக் பண்ணுறது ரொம்ப ஒரு கஷ்டமான வேலை தான். பட் ஆனால் கேக் பேக்கிங் அப்படிங்கிறது எனக்கு ஒரு பேஷன் மாதிரி, எனக்கு பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் நான் ஏன் இதை ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா, எனக்கு வந்து நம்மளே இந்த பசங்களுக்கு எங்கள் வீட்டுக்காரருக்கெலாம் பண்ணி கொடுத்தா அவங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குமே, நம்மளே பண்ணி கொடுத்தோம் அப்படின்னு ஒரு சந்தோஷம் இருக்கும் பார்த்திங்களா. அதனால தான் நான் பண்ணையே ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ஒவ்வொரு டைமும் நான் வந்து இப்போ பர்த்டே வருது எங்கள் வீட்டில் யாருக்காது அப்படின்னா முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணிடுவேன், இந்த டிசைனில் தான் பண்ணணும், அது எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்ல, அதே மாதிரி வரலனாலும் பரவாயில்ல, கிட்டத்தட்ட அதே மாதிரி வர வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிசைன் வந்து நான் செலக்ட் பண்ணிக்குவேன். ஸோ மேக்ஸிமம் நான் அந்த மாதிரி தான் ட்ரை பண்ணுவேன். கடையில் எங்கள் வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷனாக நாங்கள் கடையில் கேக்கு வாங்க மாட்டோம். ஸோ எனக்கு ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் வேணால் வாங்கி கட் பண்ணுவாங்களே தவிர நான் வந்து எதுவும் கடையில் வாங்கினது இல்லை. வீட்டிலே மேக்ஸிமம் நாங்கள் பண்ணிடுவோம். நம்மளே பண்ணுறது அது ஒரு பெரிய சந்தோஷம். அதனால தான் நான் வந்து கடையில் வாங்காமல் வீட்டிலே நான் பண்ணிடுறேன் எல்லா ஃபங்க்ஷனுக்கும். ஃபஸ்ட்டு வந்து இப்போ சாக்லேட் கேக்கை வந்து நல்லா டெக்கரேட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக சுற்றி க்ரீமெல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு அதை நான் அடுத்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன். மறுநாள் தான் அடுத்து நான் மற்ற டெக்கரேஷன்லாம் பண்ணுவேன். அதுக்கப்புறம் இந்த ஃபன்ஃபிட்டி கேக்கை வந்து நல்லா 2 4 இன்ச்சு பேனில் பண்ணியிருந்தேன் பார்த்திங்களா, அது 2 இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டு அதையும் ஃபுல்லாக பட்டர் க்ரீம் வச்சு நல்லா சுற்றி எல்லாம் அப்ளை பண்ணிக்கிட்டேன். மார்ச் மந்த்து பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறவங்களோட நேமெல்லாம் சொல்கிறேன். ராஜி, குமார வடிவேல், கவிதா, பிரதீப், ஆதி, பிரபா சிவனேஷன், சின்னத்துரை, திவ்யதர்ஷினி, ரக்ஷிதா ஸ்ரீ, பொன்மணி, லோகநாயகி, பிரணீத், பசீம், மேகலா. இவங்க எல்லாம் மார்ச் மந்த் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறாங்க. இவங்க எல்லாருக்குமே ஹாப்பி பர்த்டே. நைட்டு வந்து 2 கேக்குக்குமே நான் பட்டர் க்ரீம் அந்த டெக்கரேஷன் மட்டும் வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் உள்ளே வச்சதுக்கப்புறமா சுத்தமாக எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் போய் தூங்க ஆரம்பிச்சிட்டேன். ஒரு 1:30 மணி நான் தூங்கும்போது. மறுநாள் காலையில் பார்த்திங்கன்னா நான் லேட்டாக தான் எழுந்திரிச்சேன், நைட்டு தூங்க லேட் ஆயிடுச்சு அப்படிங்கிறனால. ஸோ எனக்கு முன்னாடி பசங்கள்லாம் எழுந்திரிச்சிட்டாங்க. எங்கள் வீட்டுக்காரரே வந்து பசங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்லாம் பண்ணி கொடுத்து பசங்களை பார்த்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் நான் எழுந்திரிச்சதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் டீ போட்டு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டுட்டு கேக்கு டெக்கரேஷன்னு கொஞ்சம் மீதி இருந்தது. ஸோ அதை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த டைம் வந்து ஃபாண்டன்ட் வச்சு ட்ரை பண்ணலாம் கேக்குக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் டெக்கரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே ஃபாண்டன்ட் வந்து வாங்கி வச்சுட்டேன். அதுக்கு வந்து மேலே உள்ள அந்த ஃபன்ஃபிட்டி கேக்குக்கு வந்து ப்ளூ கலரில் ஃபாண்டன்ட் வச்சு கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளூ கலர் அந்த ஃபுட் கலர் சேர்த்து ஃபாண்டன்ட்டில் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி கீழே வந்து ஒன்று பவுடர் சுகர் இல்லைனா கார்ன்ஸ்டார்ச் போட்டுட்டு ஃபாண்டன்ட்டை வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப ஸ்டிக்கியாக வராமல் ஒட்டாமல் நல்லா வரும். அதுக்கப்புறம் கேக்கோட மெஷர்மெண்ட் எடுத்து அதே சைஸில் ஃபாண்டன்ட் கட் பண்ணி சுற்றி எல்லா சைடும் ஃபஸ்ட்டு நான் வந்து ஃபாண்டன்ட் அப்ளை பண்ணிக்கிட்டேன். நான் இதுக்கு முன்னாடி வந்து ஃபாண்டன்ட் வச்சு கேக் பண்ணியிருக்கிறேன். பட் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் வந்து ஃபாண்டன்ட் வச்சு நான் கேக் எதுவுமே பண்ணதில்லை. இதுதான் ஃபஸ்ட் டைம். இதுக்கு முன்னாடி வந்து குட்டி குட்டி டெக்கரேஷன் மட்டும்தான் நான் ஃபாண்டன்ட் வச்சு நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஃபஸ்ட்டு கேக்குக்கு சுற்றி எல்லா சைடும் ஃபாண்டன்ட் அப்ளை பண்ணதுக்கப்புறமா மேலே வைக்கிறதுக்காக கொஞ்சம் ஃபாண்டன்ட் அந்த மாதிரி ரோல் பண்ணிக்கிட்டு எந்த பேனில் அந்த கேக் வந்து நான் வந்து பேக் பண்ணணும் அதே பேனில் இந்த மாதிரி அளவு எடுத்து தனியாக அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ அதை மேலே வச்சு அதை ஃபுல்லாக நான் கவர் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் சுற்றி வந்து அந்த மேகங்கள் வைக்கலாம், க்ளவுட் அந்த இது வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளவுட் கட்டர் என்கிட்ட இருந்தது.
அதை ஃபுல்லாக அந்த ஒயிட் ஃபாண்டன்ட்டில் வச்சு ஃபுல்லாக கட் பண்ணி தனியாக இன்னொரு மேட்டு போட்டு அதில் ஃபுல்லாக கார்ன்ஸ்டார்ச் அப்ளை பண்ணி அந்த ஃபாண்டன்ட்டை கட் பண்ணி வச்சதெல்லாம் அதில் நான் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் கீழே சாக்லேட் கேக் பண்ணியிருந்தேன் பார்த்தீங்களா, கீழே உள்ள கேக்கு, அதுக்கு வந்து ஃபுல்லாக க்ரீன் கலரில் ஃபுல்லாக அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ரீன் கலரை வந்து மிக்ஸ் பண்ணி சுற்றி அதே மாதிரி அளவு எடுத்து கட் பண்ணி அதை சுற்றி நல்லா நான் ஃபாண்டன்ட் வச்சு அப்ளை பண்ணிக்கிட்டேன். கேக்கு வந்து கொக்கோமெலன் தீம் தான். ஆதிரனுக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் கொக்கோமெலன் தீமில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தீமில் தான் கேக் பண்ணேன். பார்த்திங்கன்னா அந்த கொக்கோமெலன் ஃபேஸு எல்லாமே ஒவ்வொரு கலர் அதை மிக்ஸ் பண்ணி அதை வச்சுட்டேன். அது நான் டீட்டெயிலாக என்னால் எடுக்க முடியல, டைம் ஆனது அப்படிங்கிறதுனால. ஸோ எல்லாமே அவனோட ஹாப்பி பர்த்டே ஆதிரன் அப்படின்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன். இங்கிட்டு வந்து டெக்கரேஷன் வந்து என்னோடய ஃப்ரெண்டு நிவேதிதா அவங்க தான் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் டெக்கரேஷன் பண்ணாங்க. குட்டி அந்த டெக்கரேஷன்லாம் ஃபஸ்ட்டு ஃபாண்டன்ட்டில் கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருந்தேன் பார்த்திங்களா, அது எல்லாத்தையுமே இப்போ வந்து மொத்தமாக அந்த கேக்கில் வந்து அங்கங்கே அந்த எடிபிள் க்ளூ இருக்கும், அதை வச்சு எல்லாத்தையுமே ஸ்டிக் பண்ணி வச்சுக்கிட்டேன். கேக் டெக்கரேஷன்லாம் முடிச்சதுக்கப்புறமா அதை நான் வெளியே தான் வச்சுருந்தேன். ஃப்ரிட்ஜில் இடம் இல்லை அப்படிங்கிறனால வெளியவே தான் இருந்தது கேக்கு. அதுக்கப்புறம் நைட்டு டின்னருக்கு வந்து ஃப்ரெண்டு எல்லாருமே இன்வைட் பண்ணியிருந்தேன் பர்த்டே பார்ட்டிக்கு. ஸோ வந்து டின்னர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சன்னா மசாலா, பன்னீர் பட்டர் மசாலா, அப்புறம் சாம்பார், பொங்கல், உளுந்த வடை, சட்னி, வெளியே வந்து பராத்தா வாங்கிக்கிட்டோம். இதுதான் டின்னர். ஸோ எல்லாமே பண்ணிவிட்டு ஒவ்வொன்றா வந்து ஒவ்வொரு ட்ரேயில் வந்து நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். ரெசிபீஸ் வந்து நான் டீட்டெயிலாக காட்டலை. இது எல்லாமே நான் வந்து ஆல்ரெடி நம்ம கலாஸ் கிச்சனில் வந்து ரெசிப்பியாகவும் போட்டிருக்கேன், வீலாக்லேயும் போட்டிருக்கிறேன். ஸோ கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து சமையல் எல்லாமே முடித்ததுக்கப்புறமா லாஸ்ட்டாக வந்து எங்கள் வீட்டுக்காரர் வந்து கொஞ்சம் வேக்யூமெல்லாம் போட வேண்டியிருந்தது வீடு எல்லாத்தையுமே. ஸோ அவர் வேக்யூம் போட்டு கொஞ்சம் க்ளீனிங்லாம் பார்த்ததுக்கப்புறமா அவர் லாஸ்ட்டாக வடை போட்டுக்கிட்டு இருந்தார். அந்த கேப்பில் நான் வந்து பர்த்டே பார்ட்டிக்கு பசங்களெல்லாம் கிளப்பிட்டு நானும் கிளம்பிட்டேன். இப்போ வந்து மார்ச் மந்த்து வெட்டிங் ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணுறவங்களோட நேம் சொல்கிறேன். அசாத் அண்டு தனலக்ஷ்மி, பால்சாமி அண்டு மாரியம்மாள், விஜி அண்ட் ரஞ்சித், ஜெகதீஷ் அண்டு சத்யா, முத்துராஜ் அண்ட் புவனேஸ்வரி, நித்யா அண்ட் காளிமுத்து, சங்கீதா அண்ட் முருகராஜ், ஜான் அண்ட் ஜெர்சி, சர்க்குணம் அண்ட் சிவலக்ஷ்மி. இவங்க எல்லாம் மார்ச் மந்த் வந்து வெட்டிங் ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணுறாங்க. இவங்க எல்லாருக்குமே ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஒவ்வொருத்தராக வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஆதிரன் வந்துட்டு அன்றைக்கி ஃபுல் டே தூங்காமல் அன்னாரம் வந்து எல்லோரும் வந்ததுக்கப்புறமா தூங்கிட்டான். ஸோ அவன் கொஞ்ச நேரம் தூங்கி முழிச்சதுக்கப்புறமா கேக் கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கொஞ்சம் ஒரு 1/2 an hour தூங்கி முழித்தான். அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து கேக் கட் பண்ணிவிட்டு எல்லாருமே நல்லா சாப்பிட்டோம். எல்லா டிஷ்ஷுமே சூப்பராக வந்திருந்தது. கேக்கும் செம டேஸ்ட்டாக இருந்தது. அவ்வளோதாங்க இந்த வீடியோ. கண்டிப்பாக உங்களுக்கு நான் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.